நான் டாக்டர் வந்து கொண்டு பாருங்க. இப்போ ஜெஃப்னா போலீஸ் தான் போயிட்டு வரேன். இதுல திடீரென்று இலங்கை மின்சார சபை நீங்க துணிஞ்சுக்காதீங்க, நான் தனியாக துணிஞ்சு வச்சு 19 நாள் ஜெயிலுக்கு போனேன். நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன். நான் திரும்பி பார்க்கல ஒருத்தரும் சார்ஜ் சொல்ல இல்லை. எல்லா இடமும் முறைப்பாடு செய்யலாம். ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. அதால அவர் நீங்க இல்லைன்னு சொல்லல. அது ஒரு நாள் திடீரென்று சொல்லி 3-4 வாகனங்கள்ல நிறைய 15க்கு மேற்பட்ட போலீஸாரோட இந்த கண்ட்ராக்ட் பண்ணி நாளும் என்னோட வீடியோ எடுத்துக்காச்சு. நாங்கள் தான் சின்ன சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க சொல்லி பட்டிகுலர்லேருந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. பட்டிகுலர் ஹாஸ்பிட்டல் பிரச்சனைன்னு சொல்லி அப்போ நான் சொன்னால் அங்கே 6 பேர் இருக்கணும். முக்கியமாக அங்கே பிரச்சார பீரங்கி ஒன்று வச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் டீச்சராக இருந்தாலும் பிரின்சிபலாக இருந்தாலும் டீச்சர் மாதிரி ஸ்கூலில் 50 ரூபா வேணா சில நேரம் தெரியாது. நம்ம திங்கள் சபையோட பிரச்சனை முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். அப்படி இல்லை கலட்ட மாட்டோம் நான் கலட்டும் எப்படி வசதி. இப்போ நீங்கள் பார்க்குற ரோட் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிற ரோட். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மல்லாத்தில் நிற்கிறேன். மல்லாத்தால் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட வர்றதுக்கு போகிற வீதி தான் இந்த வீதி. இந்த வீதியில் வந்து இப்படியான ஒரு லேன் ஒன்று உள்ளுக்க போகுது பாருங்க. இந்த லேனுக்கு என்ன பேருன்னு சரியாக தெரியலை. இந்த வீதியில் ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கிறது. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். வெளிவடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வெளிவடக்கு பிரதேச சபையால் பதிவு செய்யப்பட்ட J214 மெல்லாம்படக்கு GS டிவிஷனில் இருக்கிற கோணப்பழம் ஒழுங்கு தான் இது. காங்கசந்துறையில் இருந்து கோட்ஸ் ரோட் பக்கமாக அளவட்டிக்கு போகிறவ, அளவட்டி பக்கத்துலேருந்து இதால் வரவ, பின்பக்கமாக அளவட்டி கூட இந்த பாதையை பாவிக்கிற. இது வளைவு நெளிவு நிறைஞ்ச ஒரு சிறிய ஒழுங்கு என்ற வழியாக இதில் திடீரென்று இலங்கை மின்சார சபை நிறுவனத்துக்கு இதில் கரண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்மரை வேண்ட வளவில் பூட்டி இருந்ததை தொடர்ந்து மின் கம்பங்களை கொண்டாந்து ஒழுங்கையில் போட்டவை. அந்த மின் கம்பங்களை என்னத்துக்கு போடினம் என்னென்று விசாரித்த போது தான் எங்களுக்கு இதுகள் தெரிய வந்தது. அப்போ 33,000 வோல்டேஜ் உள்ள மின்னை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஒழுங்கியை பாவிக்கணும் வந்தோன்னா நாங்கள் போய் பிரதேச சபையில் முறையிட்டோம். இந்த மின் கம்பங்களை இந்த ஒழுங்கையில் நடுறதால இந்த ஒழுங்கையில் சரியான பாதிப்பு வீதி விபத்துக்கள் வரும். மற்றது இந்த ஹை டென்ஷன் கோயிலில் எல்லாம் எங்கள்ட வளவுகளுக்குள்ள நிறைய இழப்பு ஏற்படும். எங்கள்ட மரங்கள் பயன்பெற தென்னை கமுகு வேப்ப மரம் இப்படியான பலா எல்லா மரமும் இருக்கு. இதெல்லாம் வெட்டுப்படும். எங்கள்ட மரங்கள் அழியும். வேப்ப மரங்கள் எல்லாம் வெட்டினா அப்படியே வேப்ப மரம் பட்டு கொண்டு போகிற சந்தர்ப்பம் வரும். மற்றது வீதியில் விபத்து ஒரே சின்ன முடாக்கு 250 நீளம் தான் நாங்கள் இதை இழுக்கினோம் கேபிளை. அப்போ 33,000 ஹை டென்ஷன் வோல்டேஜ்ன்றோன்னா நாங்கள் அதால் அச்சுறுத்தல் எங்களுக்கோ இதால் போகிறவைக்கு ஏற்படுவோம் முறையிட. அப்போ இப்படியான ஒரு நிறுவனம் எங்களுக்கு இயங்குறதே தெரியாதுங்க. அது தொடர்பாக என்ன நடவடிக்கை இப்படி ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கொண்டு கேட்டால் வெளிவடக்கு பிரதேச செயலகமும் வெளிவடக்கு பிரதேச சபையும் இந்த நிறுவனங்களை நீங்கள் பதிவு செய்யலையண்டும் இந்த நிறுவனத்தை நீங்கள் முறையாக பதிஞ்சு வியாபார உரிமம் நகர சுற்றுச்சூழல் அபிவிருத்தின்ற சான்றிதழ்கள் எல்லாத்தையும் சான்றுபடுத்த அறிக்கைகளை பெற்று அதுக்கு பிறகு மின் இணைப்பை பெற நடவடிக்கை எடுங்கொண்டு பிரதேச சபை செக்ரட்டரி கடிதம் போட்டார். அதன் பிரதிகளையும் எங்களுக்கு அறிவிச்சிருந்தோம். அதே நேரம் நாங்கள் மின்சார சபைக்கும் இப்படியான மின்னை வழங்குறத பற்றி ஆலோசிங்க, எங்களுக்கு இதால் பாரிய இழப்பு இருக்குது, உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி முறைப்பாடு கொடுத்தோம். அதுக்கு பிறகும் அதை மின் கம்பங்களை நாட்ட ஒரு 5 தடவை கிட்ட இதுவரை முயற்சி செய்திருக்கணும். நாங்கள் பிரதேச செயலம், பிரதேச சபை, உள்ளூராட்சி ஆணையாளர், நகர அபிவிருத்தி அதிகார சபை எல்லா இடமும் முறைப்பாடு செய்கிறோம். எங்கேயும் அந்த அனுமதிகள் ஒன்றும் அந்த நிறுவனத்துக்கு இல்லையன்றது மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரிய வந்தது. அதுக்கு பிறகு கடைசியாக நாங்கள் பொது பயன்பாடு ஆணைக்குழுவிலிருந்து 9ஆம் மாதம் ஒரு கடிதம் வந்தது. மின்சார சபையை உரிய மரக்கிளைகள் கொப்புகள் தரைக்கிறத பற்றியோ அல்லது மரங்களை வெட்டி வீழ்த்துற சம்பந்தமாயோ காணு இழப்பீடு தொடர்பாயோ உரிய ஆக்களோட கதைச்சு அறிவுறுத்தல்களை பெற்று செய்வீர்கள் என்று நம்புறோம் என்று ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதம் வேற அதுக்கும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தா நீங்கள் போலீஸ் முறைப்பாடு செய்யுங்கன்னு சொல்லி இருந்தது. அதுக்கு அமைவாக நாங்கள் திருப்பியும் மின்கம்பம் பெற எங்களுடைய எந்த கலந்துரையாலும் இதுவரை மின்சார சபையோ அந்த உரிமையாளர்களோ மேற்கொள்ளல. அதே நேரம் மின்கம்பங்களை நடவர நாங்கள் மறைச்ச இடத்துல மின்சார சூப்ரிண்டன்ட்ன்ற ஒரு அதிகாரியோட நட வந்ததை நாங்கள் மறைச்சு அதை நிப்பாட்டி விட அவை போய் போலீஸில் முறைப்பாடு செய்யுது. அந்த போலீஸ் முறைப்பாட்டுக்கு போலீஸ் வந்து இங்கே எங்கள்ட ஒழுங்கையிலேயே இருக்கிற எல்லாத்தையும் வாக்குமூலத்தை பெற்றுட்டு
ஒரு 16ஆம் தேதி நினைக்கிறேன் வந்து சந்திக்க சொல்லி போலீஸ் நிலையத்துக்கு வர சொல்லி அழைப்பு விட்டேன். அங்கே மின்சார சபை ஊழியரும் அதிகாரி ஒரு ஆளும் வந்தவர். அங்கே கதைச்ச இடத்துல நாங்கள் கடிதங்கள் எல்லாத்தையும் அது வேற அனுப்பின கடிதங்கள்ட கொப்பி வந்த பதில் எல்லாத்தையும் அனுப்ப அவர்கள் அதை விளங்கி கொண்டு இதை போலீஸ் தலையிட முடியாது, நீங்கள் பிரதேச சபையில் போய் அந்த செக்ரட்டரியோட கதைச்சு உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி என்ட்ரி எழுதி எல்லார்ட்டையும் சைன் வாங்கி விட்டினோம். திடீரென்று பார்க்க இந்த செக்ரட்டரியோட போய் வெளிவடக்கு செக்ரட்டரியோட கதையும் கொண்ட போலீஸாரண்ட முடிவுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென்று சொல்லி 3-4 வாகனங்களில் நிறைய 15க்கு மேற்பட்ட போலீஸாரோட இந்த மின்சார சபை உத்தியோகத்தர்கள் வந்து இந்த ஒழுங்கில் இருக்கிற எல்லாரும் எத்தனையோ விதமாக தடுத்தோம். அதிக கடிதங்களை காட்டினோம், உரிய செக்ரட்டரிக்கு அறிவியும் கொண்டு சொன்னோம், மின்சார சபையில் பெரியாக்களை வாங்கொண்டு சொன்னோம். எதையும் பொருட்படுத்தாமல் போலீஸ் எங்களை கொஞ்சம் விலத்தி நிற்க பண்ணி அந்த மின்கம்பங்கள் எல்லாரையும் ஒரு 2 மணித்தியாலத்தில் இதை நாட்டிட்டு இந்த மின்சார சபை வந்து இன்னொரு திணைக்களத்தின் அதாவது பிரதேச சபையோ அல்லது நகராட்சி அபிவிருத்தி சபையோ எந்த திணைக்களங்கண்ட கடிதங்களையும் அலட்சியப்படுத்தினதை தான் நாங்கள் கருதுகிறோம். அவை தனித்துவமாக இந்த தூண்களை போட்டதால் எங்களுக்கு பாரிய நெருக்கடியாக இருக்குது. இந்த இதில் இருந்து 2 மீட்டருக்கு மேற்பட்ட தூரம் எங்கள்ட காணியிலே இனி பயன்படுத்த முடியாது. ஹை டென்ஷன் கம்பி வாரபடியாக கட்டிட அனுமதிகள் இல்லை. இது நாங்கள் ஒரு 4வது எந்த மகனெல்லாம் 4வது தலைமுறை இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் இந்த காணியில். இப்போ இவ்வளவு நீண்ட கால இதாக நாங்கள் அப்படியே எல்லாம் எங்கண்ட உறவுகள்லாம் இந்த பாதைகளில் எல்லா காணி. இப்போ நாங்கள் நிரந்தரமாக இதில் இருக்கிற நாங்கள் இந்த இப்போத்தைய நிலைமையில் மிகவும் சிறிய காணி 2 பிறப்பு 1.5 பிறப்பு அப்படி எல்லாரும் பங்கிட்டு இருக்கிற நிலையில் நான் நினைக்கிறேன் 2 மீட்டர்ண்டா கிட்டத்தட்ட 7 அடி அவ்வளவு தூரம் பெறும். 7 அடி தூரத்தை எங்கள்ட காணியிலே நீ பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது எங்களுக்கு சரியான இழப்பு. ஆனால் இதுவரை எந்த ஒரு இழப்பை பற்றியும் மின்சார சபை இப்போதான் இவ்வளவு நடந்து நாங்கள் போலீஸ் முறைப்பாடு செய்து சில இந்த சேனல்களில் வந்ததுக்கு பிறகுதான் மரம் வெட்டுறதுக்குரிய பெர்மிஷனுக்குரிய கடிதத்தை கொண்டு வில்லங்கமாக எங்கள்கிட்ட தந்துடும். 5ஆம் தேதி 12ஆம் அந்த கடிதமே எங்கள்கிட்ட தரப்படுது. எல்லாமே மாறி நடக்குது. முதல் இந்த கடிதங்களை தந்து எங்கள்கிட்ட பெர்மிஷன் எடுத்து எங்களோட அதில் ஒரு இடத்துல முதலே பிரதேச பயன்பாடு ஆணைக்குழு சொல்லி இருக்குது, நீங்கள் மக்களையும் கூப்பிட்டு பிரதேச சபை செக்ரட்டரியையும் கூப்பிட்டு கலந்துரையாடி முடிவெடுங்க. எதுவுமே நடக்கலை. இப்போ தான் ஃபோம் 5ஆம் தேதி தந்துட்டு ஒரு கிழமைக்குள்ள அதுண்ட பதிலை தரணுமெண்டு அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பொறியியலால். அப்போ இப்படியான நிலையில் எங்களுக்கு அநீதி இல்லை. ஒரு அடாத்தான முறையிலே ஒரு செயற்பாடு அதுவும் ஒரு தனியாக இருக்குது. அந்த மின்மாற்றி வந்து ஒரு தனியாட்ட வளவுக்கு இருக்குது. ஒரு பொதுவான தேவைக்கு பொதுமக்கள்கிட்ட பயன்பாடுண்டா வேறு. இப்போ அதில் அந்த நிறுவனத்தை இப்போ தான் ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளே அங்கே ஒரு நிறுவனம் ஒரு தகரக்கொட்டிலாம் எங்களுக்கு தெரியுது. அங்கே நிறுவனம் இருக்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியலை. பதிவுகளும் இல்லைன்றது அது தெளிவாக சொல்லுது. அப்படியான இடத்துல மின்சார சபை இவ்வளவு மக்கள்கிட்ட இதில் 2 பக்க காணியும் 15 உரிமையாளர் இருக்கிறோம். ஒரு பக்கத்தில் 8 உரிமையாளர், ஒரு பக்கத்தால் வடக்கு பக்கத்தில் 7 உரிமையாளர்கிட்ட காணி, தெற்கு பக்கத்தில் 8 உரிமையாளர்கிட்ட காணி இருக்குது. அவ்வளோ காணியிலையும் 8 அடி போகிறது 7 அடி கழிக்க வேண்டிய நிலைமையண்ட நீங்கள் ஒரு அதுண்ட பெருமதியே எங்களுக்கு இனிமேல் இதில் ஒன்று செய்கிறதுக்கு ஒரு பெர்மிஷனுக்கு போயேதான் எங்களுக்கு அந்த வில்லங்கம் விளங்கும். அதை பற்றி எந்த ஒரு தெளிவுபடுத்தலும் இல்லை. நாங்கள் என்ன எழுத்தறிவில்லாத வேண்டு நினைச்சோ அல்லது தங்கண்ட அதிகாரத்தால் தாங்கள் செய்யலாம் என்று நினைச்சோ அதுவும் ஒரு தனியாளுக்கு கொடுக்குறதாக எங்களுக்கு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. இந்த அனுமதி கொடுத்ததும் மின்கம்பம் இழுக்கிறேன். ஆனபடியாக இதுக்கு சரியான ஒரு தீர்வு எடுக்கணுமெண்டு நியாயமானது நேர்மையானதுமான செயற்பாட்டில் இதுக்கு என்ன முடிவு கிடைக்குமோ அந்த முடிவு எங்களுக்கு எடுத்து தரணுமெண்டு நாங்கள் எங்கண்ட இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் டாக்டர் அர்ச்சுனாவரை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் வந்து ஒன்று பாருங்க. சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து பார்க்கறதுக்காண்டி டாக்டர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். மார்னிங் டாக்டர்.
நிறைய consultant எல்லாம் ரைட் ரைட் இந்த நார்த் ஈஸ்ட் எல்லாரும் வந்தாங்க. right. Practical எல்லாம் வந்தாங்க. ரைட் ரைட் தீபராவில் நீங்கள் படிக்க ஆமாம் மேடம் தான் இந்த அனாட்டமி ஃபர்ஸ்டா அனாட்டமி புத்தகம் எப்படி திறக்கிறேன்னு சொல்லி தந்தார். படிச்சுட்டு எப்படி இருக்கிறீங்களா? தேங்க்யூ அம்மா தேங்க்யூ. என்னென்றால் நான் இது போலீஸோடையும் கதைச்சேன். நான் இப்போ ஜெஃப்னா போலீஸ் தான் போயிட்டு வரேன். அப்போ அவன் சொல்லணும் தங்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, தங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணினவே இது போஸ்ட் போட வெடினம் இல்லைன்னு தானே. இப்போ தான் கவர்மெண்ட் வேலையே என்னோட பப்ளிக் குழப்பலாம்ன்றதுக்கு தாங்களோட செக்யூரிட்டி ஒன்று கொடுத்தனா மற்றபடி தங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லினோம். அப்போ இப்போ இது இன்ஜினியரோட கதைச்சு நான். இப்போ இன்ஜினியர் சொல்கிறேன்னு சொன்னால் தனக்கு அப்படி ஒரு கடிதம் வந்தவொன்னு தெரியாதுன்னு சொல்கிறேன். அந்த கடிதம் எல்லாம் வச்சிருக்கேன், பப்ளிக்கிட்ட இருக்கு கடிதம். இல்லை அப்படித்தானே மேடம். இப்போ சில விஷயங்களை செய்து போட்டு இப்போ என்ன தெரியான்னு சொல்கிறது. அப்போ தெரியான்னு சொன்னால் நீ கரெக்டாக வேண்டியான், வேறு வழி இல்லை. இது இது ஃபேக்ட்ரி போடுறது நல்ல விஷயம், இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும். அதில் கொண்டே பப்ளிக் கன்சன்ட்ரேஷன் இல்லாத இடங்களை பார்த்து போடணும். இப்போ இதில் எக்கச்சமான மரங்கள் இப்படி தனி மரத்துக்கு நடுவால் தான் போகுது. அப்போ இத்தனை வேப்ப மரங்கள் எல்லாமே வெட்டுப்படும் இதில். அப்போ அது சீரியஸான இஷ்யூ தானே. இப்போ அவர் இன்ஜினியர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தனக்கு எங்கேயும் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். நினைக்கிறேன் அவருக்கு அந்த பிரேசபை ஆக்டிவ் ஒன்றும் தெரியல போடுறதுக்கு. நாங்கள் அவரோட டீசெண்டாக காய்ச்சி பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் மேலே இன்ஃபார்ம் பண்ணி அதை எடுத்து விடுறது. அவர் அப்படி நாங்களும் டீசெண்டாக தானே டாக்டர் லெட்டர்கள் எழுதி. இல்லை என்ன பிரச்சனைனா எங்க ஜெஃப்னாவில் இந்த லெட்டர்கள் எழுதினா வாசிக்கிறது சரியான குறைவு. இல்ல நாங்கள் லெட்டர் எழுதினது என்னன்னா நாங்களும் இப்படி எல்லாரையும் போல அப்படி இப்படி கண்டபாட்டு கதைக்க கூடாது, அதிகாரிகளோட அரச திணைக்களங்களுக்கு கட்டுப்படணும் தான் நாங்க கடிதம் மூலம் அறிவிக்கிறோம். அந்த கடிதத்துக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கலன்னா நாங்க இப்படி ஒரு மீடியா தான் நாடணும். நாங்க ஒரு மீடியா தான் நாடணும். அப்ப அதுக்கு மேல உங்கள்கிட்ட சொன்னா உடனே நடக்கும்ன்ற ஒரு இதுல ஏனென்றா இவ்வளவு தூரம் வந்துட்டு கரண்ட கொடுத்துட்டா இன்னும் ஒரு பெரிய போஸ்ட் போட்டதெல்லாம் சரியான இந்த ரோட் வந்து ஒரே குண்டும் குழியுமே இருக்குது பாருங்க. இதை நாங்கள் திருத்த போயேக்கல தண்ணி ஓடுற கான்லாம் போஸ்ட் இருக்கு. அப்ப தண்ணி வடியோடுற கான் இல்லாட்டி என்ன நடக்கும்? எங்களுக்கும் வெள்ளம் தான் வளவு இல்ல. அது வந்து நான் அவரோட கதைச்சேன், நான் இன்ஜினியரோட. அப்ப அவர் சீஃபோட வந்து கதைங்கோ நாங்க அவரை ஒத்துக்கொள்றாரு. இதொண்டே யோசிக்காம ஒரு தனிநபர்ன்ற தேவைக்காக இவ்வளவு தூர ரோட பாவிக்கலாம். எனக்கு என்னன்னா இந்த கண்ட்ராக்ட் பண்ணி நாளும் என்னோட வெடி எடுத்துக்காச்சு. நாங்கள் தான் சின்ன சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க அதன்னு சொல்லி பார்த்தா ஜெஃப்னா என் சீனியர். அது என்னன்னா 15 குடும்பம். அப்ப நானவே சொன்னேன், அவர் என்ன சொல்லிக்கண்டா இதுல 14 குடும்பம் தாங்கள் விருப்பம் பண்ணி கடிதம் கொடுத்துருக்கோம். இல்ல 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 இப்ப நான் இவைக்கு சொன்னான் 5ஆம் தேதி என்ன 5ஆம் தேதி தான் மரத்தை வெட்ட சம்மதமோ வளவுக்கு வர சம்மதமோன்ட்டு எங்களுக்கு கடிதத்தை தந்திருக்கிறேன். ஆனா 5ஆம் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து கொணந்து நிர்பந்தமா தந்துவேன். நாங்க அந்த கடிதத்தை வாங்கல. ஏனென்றா இது வந்து இந்த ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கு முதலே எங்களை கதைச்சு எங்கள்கிட்ட பெர்மிஷன் எடுத்து அதுக்கு பிறகு அவர் கொடுக்கறத பத்தி யோசிக்கணும். அப்ப தனி ஒரு ஆளுக்கு இப்படி கொடுக்குறது சொல்லிருக்கா. நேற்று போன் ரெக்கார்டிங் இருக்குதா, நேற்று சொல்றாரு தான் இதுக்கான தான் ரெக்கார்ட் பண்றேன் எல்லாத்தையும் சொல்லிக்கார். தான் வந்து பிரேசவைக்கு அறிவிச்சிருக்கிறது. அப்படி அறிவிக்கல, அனுமதி பெற்று கண்டு போட்டிருக்கு வடி விளங்குற அளவுக்கு ஒரு பிரதம பொறியியலாளர். இல்ல இல்ல இவை வந்து செய்யற என்னன்ற சொன்னா நாங்கள் எலிமெண்டா செய்வோம். நீங்க மறுத்து பேரங்கொன்றதுதானே அது விழாகாலம் இருந்து நவம்பர் 14ஆம் தேதி சார் எங்களுக்கு ஆக ஒரு எங்களுக்கு ஒரு இது என்ன நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் எங்கள்ட குடும்பங்கள்ல ஒரு இவ்வளவு காலம் நாங்கள் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போகும் ஒரு கேஸ் இல்ல. இதுக்குள்ள இருக்கிற வேலையே ஒரு கோர்ட் கேஸ் இல்ல. அப்படியே ஒரு டீசெண்டா இருக்கிற ஃபேமிலியில வந்து இப்படி பிரச்சனை பண்ணாங்க ஆத்தா வந்து அப்படி. ஆனா இதே எங்களுக்கு பயமா தான் இருக்கு. என்னென்ன இல்ல இல்ல ஒண்ணு நடக்காது. நீங்க யார் வந்து உங்களுக்கு ஏதாவது கோல் ஒன்று வந்தாலும் போனை ரெக்கார்ட் பண்ணி போட்டு அந்த நம்பர் தாங்க. அது நடக்காது. அப்படியான ஒரு இது கூடாது எங்களுக்கு. அப்படியான ஒரு இதுல பழக்கவும் இல்லை. அப்படியான ஒரு செயற்பாடுகள் அது போலீஸோட நாங்களோட கதைப்போம். பேர உங்களுக்கு அச்சுறுத்தி கோல் பண்ணினா இல்ல வந்து பிரச்சனைப்பட்டா அவர நம்பர் தாங்க. போலீஸும் அரசு ஒரு திணைக்களம் தான். இல்ல இப்படித்தான் போலீஸுக்கும் பப்ளிக் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து சரியான குறைவு. ஏனென்றால் அவை கதைக்கிற லாங்குவேஜ் தெரியாது. அவையில இருக்கிற பெரிய ஆள் வந்து சிங்கள ஆள். அப்ப இல்ல தமிழ் போலீஸ் வந்து நாங்கள் வடிவா கடிதத்தை காட்டி சார் முதல் நிப்பாட்டுங்க இது நாங்க கதைச்சு முடியும் பெற நிப்பாட்டுங்க. என்னென்றால் நான் கதை கேட்கல. எனக்கு சீனியர் டிவிஷன் வந்து தெல்லிப்பல டிவிஷன் தந்த சிங்கள ஒரு ஆள் பேர். அவை இங்கே வேற போயிடும். இந்த ஓடலில் பார்த்தீங்கன்னா ஓ லெவல் படித்த அப்புறம் பிசியாக போய் சேரலாம். அதுக்கு பிறகு ஏ லெவலோட எஸ்ஐயோட போய் சேரலாம். கேம்பஸுக்கு போனால் ஐபியா போய் சேரலாம். அதோட சிஐபி ஏஎஸ்பி எஸ்பி எஸ்எஸ்பி என்ற ஓடர் போய்கொண்டே இருக்கு. இப்போ இங்கே டிவிஷன் இருக்கிறாள் வந்து எஸ்எஸ்பி பெரிய ரேங்க். அப்போ அவை இதுக்குள்ள வேற போறோம் இல்லை. இங்கே ஒரு எஸ்ஐயோ அல்லது சார்ஜென்டோ அல்லது பிசியோட நீங்க காய்ச்சிருப்பீங்க. இல்ல இல்ல அவை இல்லை. அதான் பிரச்சனைடா. அங்க போய் தங்கள் இருக்கிற பொஸ் மாதிரி சொல்றோம் வேற கதையை
இங்க வந்து செய்யறது வேற வேலை. அது எங்கிட்ட தமிழாக்கள் தான் கூட உள்ள எஸ்ஐ ஆக்கள் இருக்கிறது. அதாவது அங்க போய் சார் எங்களுக்கு நாங்களும் ஒரு சட்டத்திட்டங்களை உட்பட்ட நிறுவனம் இல்ல இது இப்படி வெளியால வரையக்கில்ல, இந்த விஷயங்கள் வெளியால வரையக்கில்ல. நான் அது மேலாக்களுக்கு கதை போகும். அப்ப நான் இந்த ஜெஃப்னா டிவிஷனோட கதைச்சினேன். அப்ப அவர் சொல்றாண்டா தனக்கு இது தெரியாது, தெரிஞ்சிருந்தா தான் இப்படி விட்டுருக்க மாட்டேன். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் என்றாலும் அது கூடவும் இருக்கு. நாங்களும் ஒரு கட்டமைப்பில் இருக்கிற நாங்கள் ஒரு இல்ல அப்படி ஒரு ஏரியாக்குள்ள கொண்டு போட்டு இவ்வளவு இந்த ரோட சார் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவசரத்துக்கு இதுல நான் ஏத்துற மட்டும் வை ஒரு வாகனம் வந்துட்டு எவ்வளவு நேரம் செல்லும் இதுல விலகி அங்க மட்டும் இல்ல பிரேச சபையில இனி இந்த லேனர் இல்லாம அப்படியே காப்பர் போட வேண்டி வரும். இப்ப நீங்க தெற்குல போய் நான் நிக்கல இப்படியே தான் இந்த ரோடு இருக்க போகுது. தெற்குல போய் பாத்தீங்கன்னா காணி அதுக்குள்ள கொண்டு வந்து போஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா இல்ல அது நாங்கள் அதை கலட்ட சொல்லுவோம். அதை பெரும்பாலும் 17ஆம் தேதி முன்னா கலட்டி நம்ம நினைக்கிறேன். அப்படி கலட்டையில என்று சொன்னா நியாயமா தீர்வு சொன்னா சரி. அதுகள் எல்லாத்துக்கும் மேலாக இல்ல இது போகலாம், இந்த ரோடால ஒரு இதுவும் இல்லை, எங்கண்ட காணியல்ல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நாங்கள் கதைக்கு வர மாட்டோம். யாரெண்டாலும் தொழிற்சாலைன்றதுக்கோ இதுக்கோ எங்களுக்கு பிரச்சனை இல்ல தானே. இந்த ரோட யார் இவ்வளவு ஆக்கள் பாவிக்கணும், அளவட்டியாக்கள் பாவிக்கணும், கோர்ஸ் ரோட்டாக்கள் பாவிக்கணும், கேக்கஸ் ரோட்டாக்கள் பாவிக்கணும். இது போய் இப்படியே கோர்ஸ் ரோட்லயே இருக்கு. அப்ப எத்தனையோ பேர் வாங்க நாங்களே சார் பொது ரோட்ல பிரச்சனையே போறோம். மற்றது பிரேசபேந்த ரோட் அப்ப இதுக்குள்ள பிரேசபேந்த பெர்மிஷன் எடுத்துருக்கோம். அவ இன்ஜினியர் என்ன சொல்றான்னு சொன்னா தாங்கள் எடுக்கல அப்படி செய்யல. அந்த பிரேசபை ஆக்டிவல் தெரியாத போலோட இல்ல சார் எடுக்கறேன்னு சொன்னா அது அப்படி ஒரு அவெண்ட வளமையான காலகாலம் அப்படிதானே. இப்ப சொல்லி இருக்குது உண்மையா இதுக்கு நாங்களும் மாறி போயில தானே அந்தந்த இடத்துல கேட்டுக்கொண்டுதான் இருக்கோம். அதுக்குதான் பதில் வந்து பிரதேச சபை அதிகாரினது எந்த பிரதேச சபைக்கு உட்பட்டதோ அது அனுமதியை பெற்று செய்வீர்கள் என்று நம்புறோம். இவர் எனக்கு இன்ஜினியர் என்ன சொன்னா தான் அறிவிச்சிருக்கிறேன். அப்படி எல்லாம் அறிவிச்சிட்டு போடல, பெர்மிஷன் எடுத்து தான் போடணும். இப்ப நீங்க அதில் லெட்டர்ண்டா கூட பிரேசபை பெர்மிஷன் எடுக்கணும். இல்லாட்டி பிரேசபை எனி டைம் உடைக்கலாம். அதுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. பிரேசபை உடைக்கலாம். அப்ப சும்மா ஏழியல் இதுல போட்டு உடைக்கிறது இப்படி யாரும் உடனே தன்னாம தான் ஒரு அதிகாரத்தோட சரியான பதில பெற்று சொல்லணும்னு தான் செக்ரட்டரி சொல்லி இருக்கிறேன். நான் இப்படி அனுப்பி இருக்கிறேன். அதுக்குரிய தனக்கு பதில் வேற தான் நடவடிக்கை அதுக்குரிய காலங்களை கொடுக்கத்தானே வேணும். அங்க ஒரு கடிதம் வந்திருக்குது, இவர் கேட்டிருக்கிறார் நான் இவ்வளவு தூரம் இதுல இது என்ன கான்கிரீட் போடுறதுண்டா பெர்மிஷன் எடுக்கணும்ன்ற ஒரு இது இருக்கா. இன்ஜினியர் சிவன் நினைக்கிறேன். அவர் சம்பந்தமான ஏதாவது பொதுமக்களுக்கு ஊழல்கள் சம்பந்தமான எனக்கு இருந்தா நீங்க நேரடியாக அந்த இமெயிலுக்கு அனுப்பலாம். உங்களுக்கு ஊழலை பத்தி தெரியல, நான் அதான் சொல்றேன், இருந்தால் அனுப்பலாம். அது சம்பந்தமா மாறாயப்படும் சொல்றது. இவ்வளவு அந்த ஒரு தனி நபரை கொடுக்கணும். ஒரு அரசு அதிகாரி என்னைக்கு 15 குடும்பத்தை கருத்துல இல்லாம கொடுக்கறது. சைட் விசிட் போனீங்களா? ரெண்டு போஸ்ட் வருது. அது காணிக்குள்ள போட்டீங்கமா? ஆனா உங்க காணிக்கு மேலால போகுதுல என்ன காணிக்குள்ள கூட விட இல்ல, வெளியில போட்டு கிடக்குறேன். ஓகே. ஆனா அது காணிக்குள்ளால குறுக்காவா போகுது வயர் போயில்ல காணிகள். ஆனா அது அங்கால தள்ளியல வீடு கட்ட வேண்டியது. ஆமாம் 10 டேஸ் ஒரு மீட்டர் அங்கால போனா அவ்வளவு கம்பன்சேஷன் கொடுக்கணும். இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருந்து அங்க 2 டேஸ் ஒரு விவாகே நாங்க இன்னும் டாய்லெட் கட்டல கட்டறேன்டா இதுல வெறும். ஆனா உங்களுக்கு எனி பெர்மிஷன் இல்ல. அது ஆமா அவளோட கைக்கு அவ சொல்றா தானோட பெர்மிஷன் கொடுக்கலையாம். தாங்கள் எங்கண்ட இங்க அரசாங்க சேவையில எல்லாருமே வந்து ஒருத்தர் பாக்குறது மெல்லமா ஒருத்தர் சத்தம் வரையில என்றவனா கொடுத்து விடுறது. அப்படி ஒரு சின்ன சிக்கல்கள் இருக்கு. இனி நடக்க நவம்பர் 14 பிறகு நடக்க நினைக்கிறோம். இப்ப இந்த கவர்மெண்ட்ல கொஞ்சம் நீதியான நியாயமான செயற்பாடுன்னு சொல்லுங்க. இல்ல அதான் நான் அங்க கொண்டு போக விரும்பல. செயற்பாடு இப்ப நடந்து கொண்டிருக்கா எங்களுக்கு கவலையா இல்ல அது என்னன்னா இப்ப நாங்க இப்ப கதைக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள பயம் என்ன, நீங்க துணிஞ்சுக்காதீங்க. நான் தனியா துணிஞ்சு வச்சு 19 நாள் ஜெயிலுக்கு போனேன். நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். ஆனா திரும்பி பாக்கல ஒருத்தரும் சார்ஜ் சொல்ல இல்ல. கடைசியா நீங்கள் என்பிபிக்கு தான் போட் போட்டுருக்கீங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த ஏரியால ஒரு ஓட் வந்திருந்தாலும் எனக்கு காணும். எனக்கு இவர் இன்ஜினியர் சொல்றாரு என்ன, இன்ஜினியர் இல்ல இந்த ப்ரொஜெக்ட் எடுத்தவர் சொல்றாரு என்றால் 14 வீட்டுல ஏதோ 11 வீடு ஓமெண்ட் சொல்லி கடிதம் தந்திருக்காங்க. இதுலயே எத்தனை வீடு நிக்குதுன்னு எல்லாரும் வெளியில போயிட்டு பிளான் பண்ணி வந்தா கூட அதுல ஃபாரின்ல என்ன அவர் வந்திருக்காரு நினைக்கிறேன். அவர் கதைச்சார் கனடாவோ ஆஸ்திரேலியாவில இருந்து. அப்ப தாங்க இங்க இதான் நினைக்கிறவே இருக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து வந்தேன்டா அது ஒரு இல்ல பெலமெண்ட் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மொக்கன்னு நினைக்கிறது. இங்க இருக்கிற மொக்கன்னு நினைக்கிறது. 38 வருஷம் ஒரு நாளும் பொறுங்க ஆயிடுச்சுன்னா கண்ட்ரி கோட் கூட பாடம் இல்லை. 49 41 இப்ப கணக்கு வருது. என்னடா புலம்பெயராக்களால தான் நாங்கள் இங்கே நிமிந்து நிக்கிறோம். ஆனால் 1-2 பேர் செய்யற வேலையால நான் வெளிநாட்டுல இருந்து வந்தேன். அண்டே பார்த்த ஒரு ஆள்
இதில் இப்போ கிளிநொச்சியில் நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன் 1 லட்சம் ரூபா சாமான் போட்டு கொடுத்துட்டு போகிறேன், உங்களோட படம் எடுக்கலாம்னு. இவர் அந்த படத்தோட எடுத்துக்கொண்டு அங்கே லண்டனில் என்ன போட வேண்டாம் 10 லட்சம் கொடுத்துருக்கிறேன். டாக்டர் அர்ச்சனா சாட்சி எனக்கு வார கோள் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் நான். அப்போ டாக்டர் அர்ச்சனாவோட தான் சேர்த்து கொடுத்து நான் அப்போ சேர்ந்து அவன் அங்கே இருக்கிற சொன்னால் நம்பி கொடுக்கும். அப்படி சில வேலையும் 1-2 பேர் எங்களையும் விதமான ஆக்கள் இருக்கிறது தானே மேடம். தினிசுகள் அது தினிசுகள் சொல்ற தமிழ் ஒரு தினிசுகளும் இருக்குதானே எங்களையும் ஒன்றும் செய்யல. சரி நாங்கள் அவருக்கு பார்ப்பேன், நான் அவருக்கு அவரை கழிச்சிருக்கிறேன். அதேமாதிரி திங்கக்கிழமை இப்போ இந்த இஷ்யூ சால்வ் பண்ணப்படும் நினைக்கிறேன். இது கரண்ட் கொடுக்க மாட்டோம் அதை நான் சொல்லியிருக்கிறேன். பட் இவ 17ஆம் தேதிக்குள்ள இதை கலட்டிட்டோம்னா அதான் பிரச்சனை. அதான் கணக்கு கம்ப்ளைண்ட் வருது பார்ப்போம், 1-1 பார்ப்போம். நான் இது உங்களுக்கு ஓகே தான். இப்போ நான் விட காய்ச்சிட்டு இருக்கேன் இன்ஜினியர் திங்கக்கிழமை இல்லை இனி கொடுக்க மாட்டேன், அது கொடுக்க மாட்டேன். நான் சொல்லியிருக்கேன் நான் கொடுத்தா 17ஆம் தேதி பார்லிமெண்ட் வருவீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் அந்த லெட்டர்லையும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி வீடுகளுக்கு இந்த ஜூடிஏ அர்பன் டெவலப்மெண்ட் அது மட்டும் இது பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன்லையும் படிவாக கிளியராக அழியிருக்கணும். வீட்டுக்குள்ளாலேயோ வீட்டை குறுக்கா போகிறதையோ வீட்டுக்கு கீழால் போகிறதுக்கோ நீங்கள் இப்போ மக்கள்கிட்ட இது இல்லாமல் பிரிய சபையின் பெர்மிஷன் இல்லாமல் இப்போ தூண் போட வேண்டாம், அந்த கனெக்ஷன் கொடுக்க வேண்டாம். இப்போ அதுக்கு பிறகும் இவை கொடுத்துருக்கணும்ன்றது வேணும், பைப்போஸாக தான் செய்யணும். ஏன்னா போலீஸோட கொஞ்சம் அது என்னடா நீங்களே செய்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஏதோ தெல்லிப்பள்ளையா வரையினம் தெல்லிப்பெல்லாம் வரையினம் என்ன ஏன்னா தெல்லிப்பள்ளி டிவிஷனோட தெல்லிப்பள்ளி டிவிஷன் எனக்கு அப்படியே நடந்தாண்டு தெரியான்னு சொல்றாரு. அப்ப இங்க இருக்க பெரியவன் எத்தனை ஸ்டார் ஓஎஸ்சி 2 ஸ்டார் ஐபி 2 ஸ்டார் ஐபி. அப்ப இப்படித்தானே இப்ப நீங்கள் டீச்சரா இருந்தாலும் பிரின்சிபலா இருந்தாலும் டீச்சர் மேல ஸ்கூல்ல 50 ரூபா வேணா சில நேரம் தெரியாது. பிரின்சிபலுக்கு நாங்கள் பேசக்கூடாது இந்த எல்லா நேரம் பிரின்சிபல் இந்த ஸ்கூல் தான் இந்த ஸ்கூலாண்டு இடையில டீச்சர் மேல மானிட்டர் மேல என்ன வேலை செய்யணும்னு பார்ப்போம். அது நினைக்கிற இந்த மானிட்டர்ல வேலை நடந்த பிரச்சனையோட அவருக்கு பார்ப்போம் நான். சரி அது நினைக்கிறேன் நாங்கள் மேலே தெரியாமல் தான் இருந்திருக்கோம் நினைக்கிறேன். அது தெரியான்னு சொல்லினா மற்ற அவை இப்படி தானே இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ் ஒன்று நடக்கல பப்ளிக் குழப்பினா அவையோட வேலையே போய் அதை போட்டு கொடுக்குறது தான். அப்போ இவை எலக்ட்ரிசிட்டி போர்டில் சொல்லியிருப்பினோம் நாங்கள் சரியான முறைப்படி இருக்குது. ஆனால் இவ்வளவுக்கும் பிறகுதான் இந்த பொதுமக்களோட இல்லை அதை வாய்ச்சி விளங்குறதோ அதிகாரியின் அனுமதியை பெற்று போடுவீர்கள் என்று நம்புறோம். அதுக்கும் எதிராக பொதுமக்கள் செய்தா போலீசார் உதவியோட போடுறதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அந்த கடைசி வரியை மட்டும் பிடிச்சிட்டு இல்ல பிரேசபை இதை கொடுக்கல. இப்ப செக்ரட்டரி மட்டும் தானே இருக்கிறார். செக்ரட்டரி தான் விரும்பின மாதிரி எல்லாம் பெர்மிஷன் கொடுக்கல. அது பிரேசபை இல்ல அவரை நினைச்சா போடுமோன்னு சொல்லி இருக்கலாம். நியாயமா தானே இந்த ரூல்ஸுக்கு அதிகாரம் அவர் அவர்கிட்ட அக்தரியே தானே வேணும். இது பப்ளிக் அஃபெக்ட் பண்ணப்படக்கூடிய பிரேசபை வந்து கொடுக்கல. இப்படி தனி ஒரு ஆளுக்கு இவ்வளவு தூரம் பொதுமக்களுக்காக வேற இடங்கள்ல கொடுக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. இல்ல அப்படி கொடுக்கல. அது போலீஸோடையும் மற்றது இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோடையும் வந்து பப்ளிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. பப்ளிக் கதைக்கிறத கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கேட்குறதும் இல்லை, போலீஸ் கேட்குறதும் இல்லை. இப்போ போலீஸோட போய் கேட்கல எனக்கு விளங்கின என்னென்னு சொன்னால் இது நாங்கள் வளமையாக போடுற மாதிரியே கரண்ட் போஸ்ட்டை போடுறோம் சனம் தடுக்குதுன்ற உடனே வந்து போலீஸ் இதில் நின்று ஹெல்ப் பண்ணி போட்டு நீங்கள் போடுங்கன்னு சொல்லி சனத்தோட போட்டுட்டு போயிருக்கணும் போலோடக்கு. ஏன்னா போலீஸுக்கு உண்மை விஷயம் தெரியாது. இதில் 3 ஃபேஸ் லைன் கொடுக்கலாமா கொடுக்கலாதுன்ற உண்மை விஷயம் தெரியாது. இப்போ நேற்று இன்ஜினியர் சிவரனோட கதை கேட்க அவர் சொல்கிறார் என்றால் தாங்க வளமையாக அப்படித்தான் போடுறாங்க, அந்த ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது. அதால் அவர் நீங்கள் இல்லைன்னு சொல்லல. அது நான் அவரோட இப்போ திங்கக்கிழமை ஒரு கதைப்பேன். இல்லை சீஃப் இன்ஜினியர் யாருன்னு பார்த்து அவரோட கதைப்பேன் வச்சுட்டு 17ஆம் தேதிக்கு முன்னே இதை கரெக்டாக சொல்லுவோம். ஏன்னா இது பப்ளிக் இதோட அவை போட இல்லாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு பிறகு லீகல் ஆக்ஷன் அதில் எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்து மினிஸ்ட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி மினிஸ்ட்ரிலையும் அது இவ வந்து இந்த வடக்கு கிழக்கில் வளமையாகவே சவுத்தில் இருக்கிற மினிஸ்ட்ரியில் சொல்கிறத கேட்குறீங்க. இவெல்லாம் தங்கநேசத்துக்கு தான் செய்கிறது. நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ மற்ற எல்லா இடமே பிரச்சனை இருக்குது. கச்சேரியிலேருந்து எல்லாமே பிரச்சனை இருக்குது. பட் ஒருத்தருமே துணிஞ்சு கதைக்கிறீங்களா. இப்போ இவங்க கால் பண்ண முடியாது. நான் பார்த்து நான் அவை பிரச்சனைப்படாமல் இதை கலட்டி எடுப்பினமெண்டா. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு கம்பெனிங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும். அப்போ தான் இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். பட் அப்படியான கம்பெனியில் இப்படி சனங்கள் கூட இருக்கிற சரிவான இடங்களுக்கு வந்து போடக்கூடாது. போட்டால் அதுலேருந்து வர கழிவுகள் அதுகள் இது கணக்கு பிரச்சனை இருக்கும். அதில் நோய்ஸ் வரும், பெரிய மிஷின்களை உடைக்க நோய்ஸ் வரும், பக்கத்து வீட்டில் ஒருத்தரும் படிக்கலாது, அப்படி பெரிய பெரிய இஷ்யூஸ் வரும். இப்படியான கம்பெனியில் வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஆக்கள் இல்லாத இடங்களில் கொண்டே போடக்கூடிய மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாவச்சேரியில் அல்வாயில் அந்த புத்தூர் ரோட்டில் வந்து பொருளாதார மத்திய நிலைமையோட கட்டி போட்டால் சும்மா நடக்குது. அப்படியான இடங்களில் சுற்றி வர வயல். அப்போ அங்கே கொண்டு இப்படி போடைகளில் இப்போ பொல்யூஷன் ஒன்றும் வராது. பாப்பா நாங்கள் இதோட காய்ச்சிப்பட நம்ம திங்கள் சேவையோட பிரச்சனை முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். அப்படி இல்லை கலட்ட மாட்டோம் நான் கலட்டும் இப்படி வசதி இல்லை. இப்போ பெட்டிகுலர்லேருந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க. பெட்டிகுலரில் ஹாஸ்பிட்டலில் பிரச்சனைன்னு சொல்லி அப்போ நான் சொன்னால் அங்கே 6 பேர் இருக்கணும். முக்கியமாக அங்கே பிரச்சார பீரங்கி ஒன்று வச்சுருக்கீங்க. எல்லார்ட்டையும் போய் கதைச்சிட்டு பிரச்சார பீரங்கியும் ஆட்லரி அடிக்கலான்னு சொன்னால் மட்டும் அந்த கதைங்க நான் இப்போ எடுத்து வச்சு பெட்டிகுலருக்கு நான் போயிடல. அது
இப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அங்கே இருக்கிற 6 பாராளுமன்ற உறுப்பினர்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலைன்னா திருப்பி கடிதம் எழுதித்தாங்க எனக்கு எல்லார்ட்டையுமே போனாங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு நாள் வேலை. என்ன கணக்கு கோல் வந்துருக்கு. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்றால் dr@gmail.com இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் DRARJUNAA. அதுக்கு இமெயில் பண்ணிங்கன்னா எனக்கு அது சும்மா கோல் எடுக்கிற ஆக்களுக்கும் ஹலோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கோல் எடுக்கிற ஆக்களுக்கும் இங்கே வீடு ரீதி வாங்குன்ற ஆக்களுக்கும் எனக்கு ஃபோன் நம்பரில் வித்தியாசம் பண்ணி பிடிக்கல. அது அப்போ இவ சும்மா அடிக்கிற ஆக்கள்கிட்ட ஹோல் விளாண்டால முக்கியமான ஆக்கள்கிட்ட ஹோல் விளையும் நான் மிஸ் பண்ணிடுவேன். அதால் அவசரம் வந்தால் DRARJUNAA அந்த இமெயிலுக்கு இமெயில் பண்ணிங்கன்னா நான் பண்ணி பார்ப்பேன். இவன் தம்பியும் எனக்கு இமெயில் பண்ணியிருந்தோன்னா தான் உடனே நான் பார்த்துருந்தேன். அப்போ அப்படியான அவசரமானதில் இமெயில் பண்ணுங்க. லோக்கல் நம்பர் வந்து 076-107-106-5 அது லோக்கல் நம்பர். கொரியன் வாட்ஸ்அப் எடுக்கிறாக்கள் 077-556-99-24 மாறி எடுத்தால் பிளாக் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு கோலை மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்கும். இல்லை நான் தொடர்ந்து சேவன் 5 வருஷம் வேலை இருக்குது. அதுக்காக தான் இடப்பா பார்லிமெண்ட் அனுப்பினேன் கொழும்புல போயிட்டு இருக்கு. நாங்கள் இந்த ஒழுங்கையில் மின்சார சபை செய்த தூண்களை நிறுத்தியது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை தொடர்பு கொண்டு அவருடன் நேரடியாக எமது ஒழுங்கையில் வந்து இது சம்பந்தமாக பார்வையிட்டு இது சம்பந்தமான இதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளுடன் தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி அது சம்பந்தமாக கதைத்து இதுக்கு ஒரு சரியான முடிவை பெற்று தருவதாக அறிவித்திருந்தார். அவருக்கு நாங்கள் எமது மக்கள் சார்பில் கடமைப்பட்டுள்ளோம்.